தொடர்ந்து அலையடிக்கிற மாதிரி ஒரு அலைக்கும் வந்து புயல் அடிக்கிற மாதிரி புயல் அடிக்கிற மாதிரியா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஆமா கூண்டோடு கைலாசம் வாங்கல அதில் மிகப்பெரிய நடிகர்கள் மோகன்லால் உட்பட வந்து மாட்டிட்டாங்க இன்னும் மாட்டுவாங்க. இந்த நடிகர்கள்லாம் வந்து கேரளா விட்டு வேற ஊர்களுக்கு வந்து போயிருக்காங்க. ஏன் தலைமுறை ஆகணும், ஏன் ஒளியணும்? அப்போ பயம், அப்போ நீ தவறு செஞ்சிருக்க, பறஞ்சுக்கிட்டு இதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா? சீரட்டி லீக் அந்த இது வெளியே வந்தப்பெல்லாம் பூதாகரமா அவ்வளோ பெருசா போகல. இன்னைக்கு விஷால் கிட்ட கூட திருப்பி அந்த கேள்வி கேட்கும்போது ஆமா யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாரு அவரு. அதெல்லாம் சும்மா மழுப்பல்னு வச்சுக்கோங்க. 90% பேர் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாமே, நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க, கதை சொல்லியிருக்காங்க, கதை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு மெதுவாக கையை தடவ ஆரம்பிச்சிருக்கேன். பிக் பாஸில் பங்கெடுத்து பெரிய ஃபேன்ஸ் ஆர்மியை வந்து உருவாக்கின நடிகை, எப்படியாவது சினிமாவில் புகழ் பெறணும், எப்படியாவது வளர்ந்துடணும் வந்துடணும் அப்படிங்கிற எத்தனைப்பில் விருப்பப்படாமே அந்த தயாரிப்பாளர்கிட்ட அதில் முக்கியமாக சிம்பு போன்ற பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் கலந்துக்குவாங்க, பெரிய பெரிய ஹீரோயின்லாம் கலந்துக்குவாங்க. மலையாள திரைப்படம் தான் அவ்வளோ பெருசாகிறீங்களா? இங்கே என்ன நடக்க போகும் பாருங்க. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் தஞ்சைமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அலையடிக்கிற மாதிரி ஒரு அலைக்கும் வந்து புயல் அடிக்கிற மாதிரி புயல் அடிக்கிற மாதிரியா இல்ல ஒரு அலைக்கும் ஒரு நடிகரோட பேர் ஒன்று வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து மலையாள சினிமாவே வந்து மொத்தமா காலி பண்ணிடும் போல எல்லார் பேரையும் வந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து நடிகர் முகேஷ் அவரோட வீட்டுல எல்லாம் கூட வந்து வெளியில வந்து போராட்டம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மலையாள சினிமா வந்து ஒரு மாதிரி கொழுந்து விட்டு எரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன சார் நடக்குது ஆக்சுவலா? அதாவது நீங்க அலைன்னு சொன்னீங்க, புயல் தான் சொல்லணும். இந்த புயலுக்கு தான் ஒரு பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயமா புற்றீசல் போல் வந்துகிட்டே இருக்கு, வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது குறைவு, கம்மி. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஆமா கூண்டோடு கைலாசம் வாங்கல அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதில் மிகப்பெரிய நடிகர்கள் மோகன்லால் உட்பட வந்து மாட்டிட்டாங்க இன்னும் மாட்டுவாங்க. நாட் ஓன்லி ஹீரோஸ், டிரெக்டர்ஸ், தயாரிப்பாளர், ஒரு கதாசிரியர் மாட்டியிருக்காரு. ஒரு கதாசிரியர், அவங்க ஒரு பெண் கதாசிரி. இது மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாமே, நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னா. எதுக்கு ஹோட்டலுக்கு வந்தோடனே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க, கதை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு மெதுவாக கையை தடவ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அம்மா உதறிட்டு திட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு பெருசாக எதுவும் நடக்கலை, வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 10,000 பணம் கொடுத்துட்ருக்காங்க உதவியாளர்கிட்ட அந்த கதாசிரியர். அதை இப்போ வெளியில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் 10,000 பணம் வாங்கிட்டு கம்முன்னு இருந்தீங்களே, அப்பயே சொல்ல வேண்டியதானே? இப்போ சொன்னதுனால தைரியம் வச்சதில்லை. அப்போ நீங்கள் அந்த 10,000 வாங்கினது தவறு தானே? இப்படி நடிகைகள், சில பெண்கள் மீதும் தவறு இருக்குது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த மலையாள திரையுலகம் வந்து இந்திய திரையுலகமே வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கதை சொல்லும் பெயரில், நடிகைகளுக்கு கதை சொல்லும் பெயரில் சதை தின்னும் காம பேய்களும் பிசாசுகளும் சினிமா துறையில் நிறைய இருக்காங்க. அது இன்னைக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் வெளியில் சொல்ல போக, இப்போ சீரட்டி லீக் அந்த இது வெளியே வந்தப்பெல்லாம் பூதாகரமா அவ்வளோ பெருசா போகல. ஏன்னா இன்னைக்கு விஷால் கிட்ட கூட திருப்பி அந்த கேள்வி கேட்கும்போது ஆமா யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாரு அவரு. அதெல்லாம் சும்மா மழுப்பல்னு வச்சுக்கோங்க. என்னால் ஏற்றுக்க முடியாது, தெரியாமலாம் இருக்க முடியாது, எப்படி தெரியாம இருக்க முடியும்? அதனால இப்படி வந்து இன்னைக்கு அங்க பூதாகரம் ஆனதுனால எல்லாமே ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. இங்க கூட எங்க நம்ம பேர் வந்துருமோன்னு நடுநடுங்கிட்டு இருக்கிற சினிமாக்காரங்க இந்த தமிழ் சினிமா துறையிலும் சரி, தெலுங்கு சரி, எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே சொன்ன ஒரு இதில் பாலிவுட்டில் அதிகம், அதுக்கப்புறம் வந்து டோலிவுட்டில் அதிகம், அதுக்கு பிறகு கோலிவுட்டில் அதிகம், அதன் பிறகு தான் மல்லுவுட். ஆனால் இன்னைக்கு மல்லுவுட்டு தான் பெரிய லெவலில் தெரியுது. மலையாள சினிமா மொத்தமே காலி அப்படின்ற மாதிரி எல்லார் பேருமே வந்து இதனால சினிமா காலி ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அப்கமிங்கில் இருக்க இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்பு சீனியர்ஸ் சொல்கிறாங்களா? இப்போ ஊர்வசி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு சேனலில் கொடுத்துருக்காங்க. நடிகை ஊர்வசி சொல்கிறேன், அவங்களே சீனியரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 9 வயசில் சினிமாவுக்கு வந்தேன், அப்போ நான் சின்ன பிள்ளையா நடிச்சிட்டு இருக்கப்பே அப்போ உள்ள ஹீரோயின்ஸ் இருக்காங்களே,
இது மாதிரி என்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு இவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். அப்போ இவங்களே இப்போ சீனியரு, அப்போ அவங்க ஜூனியர் அந்தப்போ சீனியர் சொன்னாங்கன்னா இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த பல்லு விழுந்த பாட்டி நடிகைகள் கூட பக்கமாக புகார் கொடுக்க ரெடி ஆயிடுவாங்க போல. அந்த மாதிரி நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ மலையாள நடிகர் சங்கம் அம்மா அமைப்பு அவங்க மொத்தமாகவே வந்து பதவி விலகிறோம் அப்படின்னு சொல்லி மோகன்லால் உட்பட தலைவர் அவர் உட்பட வந்து 17 பேர் வந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டொவினோ தாமஸ், நாடோடிகள் அனன்யா, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அவங்க மட்டும் பதவி விலகினா போதும், நாங்கள் ஏன் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பதவி விலகலை. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு என்னன்னா ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையும் நம்ம தவறும் சொல்ல முடியாது, எல்லாமே தப்பானவங்களும் சொல்ல முடியாது. அதனால் இந்த சரியானவர்களை வைத்துக்கொண்டு அந்த அமைப்பு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இறங்கும். என்னன்னா மோகன்லால் ஏன் வந்து குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும், தார்மீக பொறுப்படுத்துறதுனால அவரும் தப்பு பண்ணியிருக்காரு. மோகன்லால் மேலே வந்து கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி சீரியல் நடிகை சினிமாவிலும் பண்ணுறாங்க சாந்தி வில்லியம்ஸ், அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னாங்க, இவங்க வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட்டது கொண்டது, அவன் ஒரு அயோக்கியன், அவன்கிட்ட பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சீனியர் இயக்குநர்களையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மோகன்லால் உட்பட நிறைய பேர் இதில் வந்து சிக்குவாங்க. ஆனால் எங்கே நம்ம வந்து வெளியில் தப்பாக போயிருமோ, இவ்வளோ நாள் நம்ம சம்பாரித்து வச்ச பெயர் புகழ் எல்லாம் வந்து பஞ்சமாயிருமோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய லட்சங்களை கொட்டி கொடுத்து இதை சரி பண்ணுறதுக்கான விஷயமும் நடக்கும். இதுலையும் இப்போ வர்றது அந்த ஹேமா கமிஷனில் வெளியில் வந்ததே கம்மிங்கிறேன். ஏன்னா ஏன்னா அந்த மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எதை வெளியிடலாமோ அதை மட்டும் வெளியிடுங்க, மற்றதை கூட நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு அதாவது மறைச்சிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தான் இது வந்து வெளியிட்டிருக்கு. அப்போ வெளிவந்ததுன்னா மறைக்கப்பட்டது எவ்வளோ இருக்கும், அதனால நிறைய பேர் மாட்டுவாங்க. இதில் வெளிவந்ததில் இவ்வளோ பெரிய முக்கிய நடிகர்கள் இவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்க அவங்களே மாட்டியிருக்காங்க. மறைக்கப்பட்ட பக்கங்களில் இன்னும் யார் யார் மாட்டுறது மிச்சம் இருக்காங்க? இல்லைங்க, அதான் இப்போ 90% பேர், நாட் ஒன்லி மலையாளம், 90% பேர் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாமே வந்து இதில் வந்து மாட்டுவாங்க. இங்கேயே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம நாகரிகம் கருதி வெளியில் சொல்ல முடியாத இது இருக்குது. அண்ணா சாலையில் இருக்க பார்க் ஹோட்டலு, அங்கே வந்து கூத்தும் கும்மாளமாக பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஹோட்டல் கட்டினதுலேருந்து கூத்தும் கும்மாளமாக பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இரவு 12 மணிக்கு மேலே பார்ட்டி. 12 மணிக்கு மேலே பார்ட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் முக்கியமாக சிம்பு போன்ற பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் கலந்துக்குவாங்க, பெரிய பெரிய ஹீரோயின்லாம் கலந்துக்குவாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு தான் அது கொஞ்சம் அந்த இது குறைய ஆரம்பிச்சிது. சமீபத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு கூட ஹோட்டல் மேலே தொடுக்கப்பட்டது, பார் சீல் வைக்கப்பட்டது. இது மாதிரி நடக்கும். இது மாதிரி ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது சென்னையில், தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு தயாரிப்பாளர், அது ரொம்ப வெற்றி பெற்ற ஒரு படம். ஏன் கிசு பாணியில் சொல்கிறேன்னா, நம்ம யாரையுமே எப்படியா சொல்ல முடியாத சில சிக்கலில் சந்திக்க வேண்டியது அப்படின்னால, அவர் வந்து இந்த அப்கமிங் ஸ்டேஜில் இருந்து அந்த பிக் பாஸில் பங்கெடுத்து பெரிய ஃபேன்ஸ் ஆர்மியை வந்து உருவாக்கின நடிகை அவங்க கொடுத்த டார்ச்சரும் பாலியல் இதுவும் அவங்க உட்பட்டு தான் நடந்தது. ஏன்னா அவங்க கமிட்மெண்ட்டு எப்படியாவது சினிமாவில் புகழ் பெறணும், எப்படியாவது வளர்ந்துடணும், வந்துடணும் அப்படிங்கிற எத்தனைப்பில், அதாவது தன் விருப்பப்படாமே அந்த தயாரிப்பாளர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சாங்க. இப்படிலாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இந்த நடிகர்கள்லாம் வந்து கேரளா விட்டு வேறு ஊர்களுக்கு வந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து தலைமறைவு மாதிரி சொல்கிறாங்க. மோகன்லால் அவங்க வந்து இப்போ கேரளாவில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த நடிகர் முகேஷ் அந்த எம்எல்ஏவாக கூட இருக்கார், அவரும் வந்து இப்போ வந்து கேரளாவில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் பார்க்க முடியுது. தலைமறைவாகிறாங்களே, இது எப்படி சார் பார்க்க முடியுது? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். குற்ற உணர்வு தான், பயம்தான். வெளியில இருந்து அங்கேருந்து ஏதோ திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, டக்குன்னு காவல்துறை வந்து அது வழக்கு பதிவு செய்யுது. வழக்கு பதிவு செஞ்சுட்டா அடுத்து என்னது, கைது நடவடிக்கை தான், வேற என்ன கைது நடவடிக்கை. அதனால எல்லாம் தலைமறைவு போகிறாங்க. தலைமறைவு ஆகிட்டு இதை வந்து எப்படியெல்லாம் மறைக்கலாம், ஏன்னா கோடியாக பணம் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. யூனிட்டாகவே சேர்ந்து மலையாளத்தில் வந்து ஆட்டி படைச்சிருக்கு ஒரு சக்தி. பெரிய பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள், இவங்கெல்லாம் ஒரு சக்தியாக இருந்துக்கிட்டு இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள் லீலைகள் வெளிச்சத்துக்கு வர விடாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து வெளியிடாத காரணமே ரொம்ப இது மாதிரி ஒரு சக்தி தான் செயல்பட்டு அதை தடுத்துருக்கு ரொம்ப நாளாக. ஆனால் எத்தனை நாளைக்கு இதை மூடி மறைக்க முடியும்? இன்னைக்கு வெடிச்சிருச்சு. அது பெங்காலியோட சினிமாலையும் வந்து ஒரு நடிகை வந்து பரபரப்பாக வந்து குற்றம் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த அந்த கொல்கத்தா டாக்டர் வழக்கில் கூட வந்து ரொம்ப வந்து கௌரவமாக இல்லை ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்ட நிறைய பேர் வந்து இதே மாதிரி கண்ணீரஞ்சலி செலுத்துறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தப்புகள் செய்கிற ஆளுங்களும் பெங்காலி சினிமாவில் இருக்காங்க அப்படின்னு போட்டுட்டு அவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து டேக்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த தவறு செய்தவர்கள் சதை தின்னும் காம பேய்கள் தான் வெளியில் வந்து நல்லவர்கள் மாதிரியான ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்லணும், உல்ட்டாவாக சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை இதுக்குன்னே வந்து ஒரு சில குறியீடுகள் மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் போடும்போது கூட வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஏன்னு இருக்குமா, ஒரு ஃபார்ம் பீன்னு இருக்குமா, ஏன்னா ஆக்டிங், பீனா வந்து பெட்ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார்? இல்லை நடந்துட்டு இருக்குங்க. நடந்துருக்காங்க ஃபாஸ்ட் அண்ட் சொல்லாங்க. அட் ப்ரெசென்ட் நடந்துட்டு இருக்காங்கிறது எங்கே ஏதோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இதுக்குன்னா ஒரு சம்பளம், இதுக்குன்னா ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க பூடகமாக தெரிஞ்சுக்குவாங்க, சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு இது பண்ணுற இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஷால் அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஏமா கமிட்டி ரிப்போர்ட் பற்றியான கேள்விகள்லாம் கேட்கும்போது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னே சொல்கிறாரு, இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார், தயாரிப்பு சங்கத்தில் தலைவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் இருக்காது. இது தொடர்பான புகார்களையும் அவர் சந்திச்சிருப்பார். வெளியில் நம்ம மல்லாந்து படுத்து எச்சி துப்புனா நம்ம மேலே தான் விழுவும் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நடந்தது அவருக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பார் அவர். ஆனால் விஷயங்கள்லாம் கூட கேட்டிருந்தேன், அவரே சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். ஸ்ரீரெட்டியோட நிறைய. ஆமாம், அது எனக்கு யாருமே ஸ்ரீரெட்டி யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு மலைப்பலான ஒரு பதிலை சொன்னார். பட் தெரியும். பட் நான் ஒரு நம்ம சார்ந்த ஒரு துறையை வந்து ஒரு கேவலமாக நம்மளே பேசிடக்கூடாதுன்னு கேண்டி அடக்கி வச்சுக்கலாம் அல்லது மறைச்சிருக்கலாம். நிறைய நடக்குது. அவரே சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நடிகை நடிக்க வராங்க, ஒரு திறமையான வெற்றி பெற்ற இயக்குனர் இருக்கார், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனம் வந்து போய் அவருடைய ஆசைக்கு இணங்கி பலியாகி இல்லை அது திரும்ப வாய்ப்பு வந்து அதில் வளர்றது அவங்க விருப்பத்தின் பேரில் இருக்கிறது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பேசுறது என்னன்னாக்கா, விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி நடக்கிறது நிறைய விஷயங்கள் இங்கே அட்டூழியங்கள் இருக்குது. அதான் நிறைய அயோக்கியர்கள் இங்கே நம்ம ஒரு பளபளப்பான மீடியா, சினிமா மீடியா, ஆனால் இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத போக போக தெரிய வரும். தொடர்ந்து வந்து இப்போ புகார் அளித்தால், இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் தேசிய மகளிர் ஆணையமே வந்து இந்த கையில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு வந்து முன் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் சார்? அதாங்க பிரச்சனை பெருசாகி போச்சு. இப்போ சமீபத்தில் நடிகை ஷகிலா வந்து பேட்டி கொடுத்தாங்க. நடிகை ஷகிலா வந்து ஆரம்பத்தில் உண்மையிலே அப்படி ஒரு நல்ல அழகாக இருப்பாங்க, பேரழகியாக இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே தான் வந்து அவங்க நடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா மலையாள சினிமாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே போன பிறகு சில கட்ட அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் சந்தித்து தான் வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு செக்ஸ் ஃபிலிம் நடிகை அப்படிங்கிற மாதிரியான பெயர்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, வேதனைப்பட்டு சொல்கிறாங்க, என்னை வந்து ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஆடை அளவெடுக்கிற மாதிரி ஒருத்தன் என்னை அங்கங்கே மேலே வந்து அங்கங்களை தொட்டு மோசமான நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நடிகை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகையை வந்து நான் பார்த்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, பாலியல் கொடுமை நடந்தது. அவங்க இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் பெரிய இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் நிறைய பேர் இதில் வந்து ஃபாரினில் ஷூட்டிங் நடக்கும். ஃபாரினில் ஷூட்டிங் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. பிக் பாஸ் டயலாக் தான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஃபாரினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனிப்பீங்க. அப்போ அங்கே வந்து டெக்னீஷியனும் டைரக்டரோ நடிகரோ வந்து தவறாக நடந்துக்கிறதும் உண்டு. இது தெரிந்து சம்மதித்து போகும் நடிகைகள் உண்டாங்க. தெரியாமல் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால்
இப்போ இதுவரையிலும் தேசிய மகளிர் ஆணையம் வரையும் போயிருக்குனாக்கா இது எந்த அளவுக்கு பூதாகரமாக இருக்குது. மலையாள திரைப்படம் தான் அவ்வளோ பெருசாகிறீங்களா, இங்கே என்ன நடக்க போகுது பாருங்க. வருவாங்க ஒரு 10 பேர் இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, புகார் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, இருக்கு நிறைய கேஸுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பாவனா விஷயத்தில் வந்து அவங்களுக்கு நீதி கிடைச்சது. அதாவது அந்த குற்றவாளி அப்படின்ற மாதிரி திலீப் அவரை வந்து இது பண்ணாங்க, அப்புறம் வந்து அவருக்கு தண்டனைலாம் கிடைச்சது. இப்போ அதே மாதிரி இப்போ அடிபடுற பேர்களோட முக்கிய நடிகர் அவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நிச்சயமாங்க. ஆனால் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களே, அது அடுத்த கட்டம் கைது விசாரணை இப்படி தானே போகும். அப்புறம் ஏன் தலைமறைவாகிறாங்க, ஏன் தலைமறைவாகணும், ஏன் ஒளியணும்? அப்போ பயம், அப்போ நீ தவறு செஞ்சுருக்க, குற்றம் செஞ்சுருக்க, அதுதான் அதை மறைஞ்சிக்கிட்டு இதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா, காசு பணத்தை செலவு பண்ணி சரி பண்ண முடியுமாங்கிற இதில் நீ தலைமறைவாக இருக்க. ஆனால் இந்த புயலை கிளப்பிய அல்லது இப்படி ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணுங்கிறதுக்கான மையப்புள்ளியாக இருந்தது பாவனா தான். பாவனாகிட்ட இருந்த தைரியம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். இப்போ நீங்கள் விஷால் சொல்கிறார்ல, அது கேள்வி கேட்குறப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப பெண்கள் தான் வந்து இது பண்ணணும், அவங்க தான் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள்ட்ட செருப்பால் அடிக்கணும். செருப்பால் நடிகரெல்லாம் அதெல்லாம் பழைய பேட்டன் பத்தாது. இன்னைக்கு கேரளாவில் புகார் கொடுத்த நடிகைக்கு இருந்த தைரியம் தமிழ் தெலுங்கு எல்லா சினிமா துறையிலும் உள்ள நடிகைகளுக்கு, டெக்னீஷியன் பெண்களுக்கு, பெண் டெக்னீஷியன்களுக்கு. ஆனால் இங்கே நம்ம நடிகைகள் பெரிய ஆட்கள் பற்றி பேசுகிறோம், இல்லை மிகவும் பாதிக்கப்படுறது வந்து துணை நடிகை, அப்பிராணி, பாவப்பட்ட ஜென்மங்கள். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. என்ன சம்பளத்தை வாரி கொடுத்துட போகிறாங்க அவங்களுக்கு? சொற்ப சம்பளம், வயிற்று பைசிக்காக போகிறாங்க, அதுக்காக வாழ்கிறாங்க. எப்பயோ ஷூட்டிங் நடக்கும். இங்கே இதில் சாலி கிராமத்துலேயும் கோடம்பாக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்த அத்தனை துணை நடிகைகள் இருக்காங்க. அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அவுட்டோர் ஷூட்டிங் போனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒளியன்னா அவங்க விஷால் சொன்னவரும் அந்த தைரியம் வேணும். இந்த பிரச்சனைகள் வந்து இது பெருசாகும் பட்சத்தில் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு வரும்.